வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 28 இன்னைக்கு இன்டர்நேஷனல் இன்டர்நெட் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலக்ட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்தீங்கன்னா கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட்டால் உலகம் ஃபுல்லாக வந்து பிணைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்திடையே நம்ம வந்து ஒரு தனியான ஒரு பர்சனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாரும் ஃபோனை கையில் வச்சுனே பார்த்துனே போறீங்களே தவிர்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக மாறி போச்சு. இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களே இன்டர்நெட்லாம் இல்லாமல், அப்போ எவ்வளோ நல்லா இருந்துச்சு. காலையிலே வந்தோம்னா ஒரு நியூஸ் கேட்கணும், ரேடியோ ஆன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, இந்த ஃபோனு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றின்னு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரணும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சும்மா உறவினர்கள்ட்டெல்லாம் மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோனில் பேசி வச்சுறது மட்டும் இல்லாமல் நேரில் போய் பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருந்த போய் பார்த்தீங்கன்னா இந்த அதிரசம், முறுக்கு, வடை இதெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சரியான ஃபீலாக இருக்குங்க. அது கரெக்டாக அந்த ஒரு லீவ் டைமில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, போய் விளையாடுவோம். அது ஒரு புது உலகமாக இருக்கும். அங்கே இருக்கவங்க பேசுகிற பாஷைகள்லாம் வேறையாக இருக்கும். இப்படி நிறைய விதமான ஒரு அழகான உலகத்தை இன்னைக்கு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம சுருக்கிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளில வாங்க, ஜாலியாக இருப்போம், ஒரு நாள் இன்டர்நெட் இல்லாமல் இருப்போம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இது. இது ஸ்பெசிஃபிக்காக யார் உருவாக்குனாங்க அப்படின்றதுக்கான பெரிய டீட்டெயிலாம் இல்லை. இருந்தாலும் 2002 இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதுலேருந்து இது செலிப்ரேஷன்றது இருந்துகிட்டே இருக்குப்பா. இப்படி ஒரு நல்ல நாள் எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படுதுன்னா இன்டர்நேஷனல் இன்டர்நெட் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 28. நெக்ஸ்ட் லீகோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. லீகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களாம் கட்டமாக கலர் கலராக வச்சு ஏதோ பொம்மை மாதிரி அடிக்கடி விளையாடிட்டு இருப்பாங்களே. நம்ம கூட இந்த மணலில் வீடு கட்டி விளையாடுற மாதிரி இந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பிளாஸ்டிக் வச்சு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்குமேங்க, அதே தான். அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான். ஏன் இது இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1932 ஓலே கிரிக் கிறிஸ்டியன்சன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரபொம்மைகள்லாம் வச்சு இதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருந்தார். இவர் ஒரு டேனிஷ்காரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட விற்பனைன்றது அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 1947 என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய உடல்நல பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா கார்ட்ரெட் கிறிஸ்டியன்சன் அப்படின்ற பர்சன், இவருடைய பையன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனியோடலாம் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த மர பொம்மைகளாக இருந்தது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து மரத்தை வச்சு தான் செஞ்சு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இதை வந்து பிளாஸ்டிக்கில் உருவாக்குறாரு. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சிடாது, எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்ததுனால அவர் பிளாஸ்டிக்கில் உருவாக்குறாரு. 1954 பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். அதே மாதிரி தான் இந்த ஒரு தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பொருட்கள்ன்றதை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னா லீகோ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 28. இன்டர்நேஷனல் ரெடியூஸ் CO2 எமிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வீட்டில் வந்து ஏசியை போட்டு ஓசோனில் ஓட்டையை போட்டுட்டோம். இந்த ஓட்டை வந்து ரொம்ப பெருசாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த நாள். நம்ம வந்து இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் அதையே குறை சொல்லின்னு உட்காந்துருக்கிறோம். நம்ம எல்லாம் இப்படி குறை சொல்லின்னு உட்காரதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். முழுசாக அதை வந்து நம்மளால் வந்து விட்டு விலகி வாழ முடியாது. இருந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கான வழிகளும் நடவடிக்கைகளும் என்ன? ஓசோனுடைய ஓட்டை பெருசாச்சுன்னு வச்சிங்களேன், டைரெக்டாக வந்து சூரியனோட ரே வந்து பூமியை மோதும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளால பூமியில் வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறிடும். ஏன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் தான் இது எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கான ஒரு ஒளியாக அது வந்து நமக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிறது அது நம்மளால் வந்து செயற்கையாக உருவாக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் ரெடியூஸ் CO2 எமிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 28. நெக்ஸ்ட் டே குளோபல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அப்படின்னா, இப்போது நம்மளோட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம், இவங்கெல்லாம் எப்படி பிறலானாங்க? நம்மளை மாதிரி மக்களால் தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் எதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து யோசிச்சுது. அந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஈகோ டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈகோ டு ஆக்ட் அப்படின்ற நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நிறுவனங்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து நிறைய பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வோம். ஸோ சிறு குறு தொழிலில் இருக்கவங்க முதற்கொண்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அவங்க மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நாள் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே வேற கிடையாது, ஒரே கம்யூனிட்டி, ஹியூமன்ற கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான்ப்பா. இப்படி 2018 ஈகோ டு ஆக்ட் அப்படின்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தினம் தான் குளோபல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் ஜனவரி 28. நெக்ஸ்ட் டே பெலாரஸில் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் அப்படின்றது இருந்து தான் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் அங்கீகாரம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்றது கேள்விக்குறி தான். யார் முதல்ல காப்புரிமை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பேர் வச்சுறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாது. நிறைய விதமான இந்த கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கணும், அவங்களுடைய திறமைகள்லாம் இந்த உலகம் வந்து பார்த்து வியக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் பெலாரிஷன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி புது புது இன்வென்ஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களை பெரிய ஆளாக ஆகிறது தான் இதனுடைய வேலை. இந்த குழுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007 கணக்குப்படி 17,000 பேர் இருந்துக்கிறாங்களாம். 1993 இது முதல்ல நிறுவனாங்க. அப்படி நிறுவனதுனால தான் பார்த்தீங்கன்னா பெலாரிஷன் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 28. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மொபிலைசேஷன் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா இன்டர்நேஷ்னல் லெவலில். இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் யார் தெரியுங்களா? இந்தியா தான். டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகடனத்தை ஏற்றுறாங்க. இதுக்காக வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா கிரீஸு, மெக்சிகோ, ஸ்வீடனு, அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் இருக்கவங்களாம் வந்திருந்தாங்க டெல்லியே. அப்படி வந்திருந்தவங்களாம் கூடி என்ன பேசினாங்க அப்படின்னா, இப்படி இந்த வார்ன்றது நடந்துனே இருக்குது கவனிச்சிங்களா? இந்த அமெரிக்காவும் ரஷ்யா வந்து சும்மா சண்டை போட்டுனேங்கிறாங்க. இவன் ஒரு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குனா அவன் ஒரு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது போகிற போக பார்த்தீங்கன்னா நாடே அழிச்சிரும், உலகத்தையே அழிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து கூடி யோசிச்சு தான் ஒரு டிசிஷனுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து இவங்க எல்லாரும் சைன் போட்டு ஏற்றுறாங்கப்பா. இதுக்கான பேசிக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். ஏன்னா இந்த பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா 1945 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த உலகப்போர் முடிஞ்ச உடனே ஒரு பனிப்போர்னு சொல்லுவாங்க. இவங்க எதனா ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த அமெரிக்கா ஒன்று பண்ணும், அமெரிக்கா ஒன்று பண்ணாங்கன்னா அப்படியே ரஷ்யா ஒன்று ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1953 வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க, இதுக்கப்புறம் நியூக்ளியர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் மதிக்காமல் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே வந்து கடைசி வரைக்கும் அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து யூஸ் பண்ணுறது நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே தான் இருந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு பெரிய விடுதலை நம்ம கிடைக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து முதல்ல ஒரு சமத்துவமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் 1945 எவ்வளோ நாகாசாகி, ஹீரோஷிமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பாதிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய சைடு எஃபெக்ட் இருந்து அந்த குழந்தைங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மனிதத்தை கொண்டு நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யோசிச்சாங்களா என்னமான்னு தெரியல. டெல்லியில் ஒரு பிரகடன நாளை வந்து நிர்ணயிச்சாங்கப்பா. அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபிலைசேஷன் டே அகைன்ஸ்ட் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க 28-29. நெக்ஸ்ட் நெதர்லாண்டில் ஆஸ்விட்ஸ் நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தோமேங்க அந்த ஹோலோகாஸ்ட்டு, அதான் நிறைய பேரை ஒரே கூண்டில் போட்டு விஷவாயுவெல்லாம் வச்சு கொண்டாங்க ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறுற நாள் தான் இது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே விடுதலை அடைஞ்ச நாள் இந்த நாளாக பார்க்கப்படுது. அதனால் அந்த நினைவு தினத்தை வந்து இன்றைக்கி வந்து அவங்க அனுசரிக்கிறாங்க ஜனவரி 28. பிலிப்பைன்ஸில் ஜூலியன் ஃபிலிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஜூலியன் ரெய்ன்ஸ் ஃபிலிப் அப்படின்ற பர்சன் தேசிய கீதத்துக்கு வந்து மியூசிக் போட்டவர் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அதையும் தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1896 ஸ்பெயினோட இவங்களுக்கு வந்து ஒரு போர்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அந்த ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தை எடுத்து நிறைய வந்து போராட்டங்கள்லாம் பண்ணார். இவரையும் பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த போராட்டங்கள்ன்றது இருந்தது. இப்படி போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு போராளியும் இருந்ததுனாலையும் அட் த சேம் டைம் அந்த தேசிய கீதத்துக்கு வந்து இவர் மியூசிக் போட்டதுனாலையும் இவர் வந்து கொண்டாடுறதுக்காக, இவர் கௌரவிக்கிறதுக்காக இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற ஒரு தினமாக தான் ஜூலியன் ரெய்ஸ் ஃபிலிப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிலிப்பைன்ஸ் ஜனவரி 28. நெக்ஸ்ட் டேட்டா ப்ரைவசி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்போ நம்ம வச்சுக்கிற ஃபோனே வந்து நம்ம தான் வச்சுருக்கோமான ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு எவனோ ஒருத்தன் நம்மளோட ஃபோனை ஆக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து ஏற்படுத்தியே ஆகணும். ஏன்னா டேட்டா ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது வந்து ஒரு தனிநபருக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு பர்சனுக்காக இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டிக்காக இருக்கலாம். இப்படி நிறைய பேருனுடைய ப்ரைவசின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அப்படி ஒரு தனி மனிதனுடைய ப்ரைவசியை பாதுகாக்க வேண்டிய அவசியன்றது இந்த உலக நாடுகள் இருக்குது. அப்படின்றனால ஐரோப்பிய கவுன்சில் 2007 இந்த நாளை வந்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி FBI, FTC, அப்புறம் OTA இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இதில் பங்கேற்று இதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிலாம் வந்து இந்த டேட்டா ப்ரைவசியை வச்சுக்கலாம், அதுக்கான கருவிகள் நம்ம என்ன ரெடி பண்ணலாம், அதுக்கு ஆப் என்னெல்லாம் ரெடி பண்ணலாம், எப்படிலாம் இது வந்து ப்ரைவசியை நம்ம பார்த்துக்கிறதுக்கான வழிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் டேட்டா ப்ரைவசி டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 28. நெக்ஸ்ட் உலக தொழுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா 1954 உருவாக்கப்பட்டது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக தொழுநோய் அப்படின்றது ஆதி காலத்துலேருந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பைபிள் எழுதப்பட்ட காலத்துலேருந்து அதில் கூட இந்த நோயை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு தொற்று நோயின்ட்டு. பட் உண்மையாக இது ஒரு தொற்று நோயெல்லாம் கிடையாது. அன்னை தெரசா கூட பார்த்தீங்கன்னா இந்த தொழுநோயாளிகளுக்குலாம் வந்து நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் சொல்ல படிச்சிருப்போம். இப்படிப்பட்ட இந்த தொழுநோய் பற்றியான ஒரு சரியான விழிப்புணர்வும் அது சரி பண்ணுறதுக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் உலக தொழுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க எல்லா ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் ஜனவரி 28.
நாம் ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினச்சினா அது செய்கிற சமயத்தில் வேறு ஒன்று செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தை நிறுத்த முடியும் அப்படின்றது இந்த அடியனுடைய சின்ன கருத்து. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது ஒரு கூட்டத்தை விடுபடுறது நான் உங்கள் பாண்டியா நீங்கள் பார்த்துட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.